நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவனே, நீர் நல்லவர் நல்லவர் தேவனே, நீர் வல்லவர் வல்லவர் பாதகரின் பாவம் போக்கவே. பாதகர் போ தொங்கி நீரல்லோ, பாதகரின் பாவம் போக்கவே. பாதகர் போ தொங்கி நீரல்லோ, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் நேச ஆவி வீச செய்குவே. நொந்துருகி வந்த மக்கள் நேச ஆவி வீச செய்குவே. தேவனே நீர் பெரியவர் பெரியவர் தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவனே, நீர் நல்லவர் நல்லவர் தேவனே, நீர் வல்லவர் வல்லவர் நொந்துருகி வந்த மக்கள் நேசாவி வீச செய்குவே. நொந்துருகி வந்த மக்கள் நேசாவி வீச செய்குவே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. தேவனே நீர் பெரியவர் பெரியவர் தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவனே, நீ நல்லவர் நல்லவர் தேவனே, நீர் வல்லவர் வல்லவர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகை நம்பி மாண்டிடோ, மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகை நம்பி மாண்டிடோ, மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவனே நீர் பெரியவர் பெரியவர் தேவனே, நீர் பரிசுத்த பரிசுத்த தேவனே, நீர் நல்லவர் நல்லவர் தேவனே, நீர் வல்லவர் வல்லவர் மாயலோகை நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகை நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. ஃப்ரெடி, ஹலோ ஃப்ரெடி. ஹிந்தி சாங். ஓகே, எந்த நாளிலும் ஒரு ஹிந்தி பாட்டு ஆக்சுவலி ரொம்ப எனக்கு பிடிச்சதா அந்த வேர்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை நான் பாடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். மெயின் அது அந்த அந்த இங்கிலீஷ்லேயும் அதனுடைய டிரான்ஸ்லேஷனும் இருக்கும், அதுவும் ஒரு அண்ணன் போடுறாரு நினைக்கிறேன்.
धन्यवाद के साथ स्तुति गाऊंगा ये यीशु मेरा खुदा அப்படின்ற பாட்டு ஒருவேளை தெரிஞ்சா கூட சேர்ந்து பாடுங்க. ஓகே, அதுல அதாவது நான் மச் மோர் தேன் ஐ டிசர்வ் யூ ஹாவ் கிவன் மீ, அதாவது என்னுடைய தகுதிக்கு மிஞ்சி நீங்க எனக்கு வந்து கொடுத்துருக்கிறீங்க, என்னை வந்து நீங்க வந்து ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. அதாவது உங்களுடைய நம்ம வந்து ரட்சிக்கப்படுவதற்கும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கும் தகுதியற்றவர்களாக இருந்தோம். ஆனா தேவன் வந்து நம்மை வந்து தகுதிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய கிருபையினாலே. அது ரொம்ப அழகா அதுல சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அந்த இங்கிலீஷ் இது கீழே வரும், அதே நீங்க ஒருவேளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा, उपकार तेरे है बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा, उपकार तेरे है बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। योग्यता से बढ़ के दिया है अपने दया से तूने मुझे, योग्यता से बढ़ के दिया है अपने दया से तूने मुझे, मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु में। मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु में। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा, उपकार तेरे है बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा, उपकार तेरे है बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। तू है सच्चा जिंदा खुदा, है तुझ पर ही भरोसा मेरा। तू है सच्चा जिंदा खुदा, है तुझ पर ही भरोसा मेरा। सेवा पूरी करके पाऊं इनाम, प्रभु ऐसा दो वरदान। सेवा पूरी करके पाऊं इनाम, प्रभु ऐसा दो वरदान। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा, उपकार तेरे है बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा, उपकार तेरे है बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। कोटि कोटि स्तुति धन्यवाद। Thank you. Praise God. धन्यवाद भैया. தேங்க்ஸ் ஃப்ரெடி. ஓகே, வேறு நம்ம கூட இன்றைக்கி வேறு யார் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காருன்னா ஜெமிமா மாலா அப்படின்னு ஒருத்தவங்க புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ப்ரைஸ் லார்ட். முத்து
அண்ணா. இல்லைப்பா, இல்லை ஜெமிமா மாலா, நான் உங்களை யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா? ஓகே. ஆக்சுவலி அவங்க பியான்சி தான். ஓகேப்பா, ஓகே. காட் பிளஸ் யூ சிஸ்டர். வெல்கம். உங்களை இந்த ரிஃபர்மேஷன் பைபிள் ஸ்டடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள். ஓகே, இந்த நாளிலும் தொடர்ந்து தேவன் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு பிரபு கடையில் இருக்காரா? ஓகே முத்து, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க முத்து. ஓகே, நான் என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஆடிபிளா, நெட்வொர்க் ஆடிபிளா இருக்கு தம்பி. ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்தி துதிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பா. அப்பா நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. இப்பொழுது நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அன்றைக்கு சீஷர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய பாதத்துல வந்து அமரும் பொழுது அவர்களுக்கு தேவனே நீங்க உங்களுடைய அந்த வேத வாக்கியங்களை தேவன் கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. அது போல நாங்கள் இப்பொழுதும் நாங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரே உண்மை பற்றி இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க என்று சொல்லியிருக்கீங்களேப்பா. ஒரு விசையா அந்த நோயிங் காட்ல அந்த தேவனே உம்முடைய ஆளுகை பற்றியும் அந்த சர்வ மகிமையை பற்றியும் நாங்கள் இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்கன்னு சொல்லிக்கிறோம். இத்தனை நாட்களாய் தேவன் கற்றுக் கொடுத்து தேவனை நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாதைகளுக்காக நன்றி தகப்பனை. இந்த நாள்லையும் ஆண்டவரே அங்கிள தேவன் தாமே யூஸ் பண்ண முடியாது சொல்லிக்கிறோம். அங்களுக்கு தேவன கிருபைகளை பலத்தை தேவன் தந்து விளையாடுதுங்கன்னு வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. கிரகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்க நடப்பிதாவே. தேங்க்ஸ் தம்பி. தேங்க்ஸ் முத்து. அங்கிள், ஓவர் டு யூ அங்கிள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நாளிலும் வாழ்த்துகிறேன். இந்த சனிக்கிழமையும் கூட நாம் எவ்விதமாக வேதத்தை ஆராயும்படி கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் அவரை துதிக்கிறேன். நாம் யாவரும் மிகுந்த நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். It is so amazing that God is giving us grace to gather. ரோமருக்கு எழுதின நிருபத்தை தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். ஒரு சிறிய கூட்டமாக, ஒரு சிலராக இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறார். ஒரு சிலராக சுவிசேஷத்தினுடைய மகிமையை நாம் அறிந்து கொள்ளும்படியாக இட் இஸ் காட்ஸ் காஸ்பல்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ தேவனாகிய கர்த்தருடைய சுவிசேஷம். அநேக செய்திகள் உண்டு, அநேக செய்திகள் உலகத்திலே உண்டு. ஆனால் இந்த சுவிசேஷம் அல்லது நற்செய்தி என்று சொல்ல வேண்டுமானால், பேருக்கு நாம் நற்செய்தி என்று அநேக நற்செய்திகள் அவர்களை விளம்பரப்படுத்துகிறவர்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு உலகத்திலேயே செய்திகளிலெல்லாம் செய்தியாக, நற்செய்திகளிலெல்லாம் மிக மிக மேன்மையாக, உன்னதத்தில் இருக்கிற நற்செய்தியாக, அப்படிப்பட்ட அந்த சுவிசேஷத்தை இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே கற்றுக்கொள்ளும்படி, அந்த சுவிசேஷத்தினுடைய மேன்மையை, சுவிசேஷத்தினுடைய மகிமையை, அல்லது இன்னொரு வார்த்தையிலே சொல்ல போனால் கிருபையினுடைய மகிமையை, இதையும் நாம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறோம். இது நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அப்படியே பதிந்து விடுவதாக. 3 வார்த்தைகளை அல்லது 3 ஃப்ரேசஸை நான் ஒவ்வொரு முறையும் சமீப காலமாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஒன்று அந்த சுவிசேஷத்தினுடைய மகிமை, 2வதாக கிருபையினுடைய மகிமை, 3வதாக அந்த கிருபை வாசமாயிருக்கிற அல்லது கிருபையே பெர்சானிஃபை ஆயிருக்கிற கிறிஸ்துவினுடைய மகிமை. இந்த கிறிஸ்துவனுடைய மகிமையை, இந்த சுவிசேஷத்தினுடைய மகிமையை, நம்மை ரட்சித்த இந்த சுவிசேஷத்தினுடைய மகிமை என்ன, நம்ம இந்த பெரிய கோபத்திலிருந்து அல்லது இந்த மாபெரும் கோப ஆக்கினையிலிருந்து நம்மை தப்புவித்த இந்த சுவிசேஷத்தினுடைய மகிமை,
இந்த மாபெரும் கோபாக்கினையிலிருந்து நம்மை மீட்டு கொண்ட இந்த மகா கிருபையினுடைய மகிமை, இந்த மாபெரும் கோபாக்கினையிலிருந்து நம்மை மீட்டு கொண்ட இந்த கிறிஸ்து என்கிற நபரின் மகிமை, அதை கொஞ்சம் கூட நாம அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாளிலே கூடிவர தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். தேவன் தாமே தமது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த நாளிலும் நம்முடைய அகக்கண்களை திறக்காவிட்டால் நம்மால் கற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய கண்களை திறக்க வேண்டும், கூடியிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய கண்களையும் அவர் திறக்க வேண்டும் என்கிற ஜெபத்தோடு கூடியிருக்கிறோம். ஆகையினாலே ஜெபத்தை கேட்கிறவர் நம் மத்தியிலே அந்த கிரியை நிச்சயமாக செய்வார். நம்மை மகிழ்ச்சியோடு கூட அவரை ஆராதித்து கடந்து செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வார். ஸோ இந்த நாளிலேயும் தொடர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையிலும் அடங்கிய அந்த வசன பகுதியை நாம் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். அதற்கு முகவுரையாக 15, 16, 17 உள்ள வசனங்களினுடைய சாராம்சத்தை ஒவ்வொரு நாளும் சமீப காலங்களிலே சொல்லி வருவது போல நம்முடைய நினைவிலே நாம் கொண்டு வருவதற்காக நாம் ஆண்டவர் கிருபை செய்வாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் 15வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் எல்லா இடத்திலும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது போல ரோமாபுரியில் உள்ள திருச்சபையாராகிய உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் நான் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஏன் என்னால் இயன்ற மட்டும் நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இத்தனை தாகமுள்ளவனாக இருக்கிறேன் என்றால், நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுவதில்லை. I am not ashamed of the gospel. ஒருவேளை ரோமாபுரியிலே இந்த சுவிசேஷத்தை பேசுவதற்கும் சுவிசேஷத்தை பேசுகிறவர்களுக்கு ஒரு வெட்கப்படக்கூடிய நிலைமை, அவர்களுக்கு சிறை தண்டனை அல்லது மக்களெல்லாம் கேலி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருந்தாலும் நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படவில்லை. அடுத்த குறிப்பாக அவர் சொல்வது, நான் ஏன் வெட்கப்படவில்லை, ஏனென்றால் அது தேவனுடைய பலனா இருக்கிறது. இட் இஸ் த பவர் ஆஃப் காட். அகில உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையாக சுவிசேஷம் இருக்கும்போது நான் ஏன் வெட்கப்பட வேண்டும்? முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. ஆகையினாலே நான் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஏன் அது தேவ பலனா இருக்கிறது? எப்படி அது தேவ பலனா இருக்கிறது? ஏனென்றால் இந்த சுவிசேஷத்திலே தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்படுகிறது, அல்லது தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அது பலன் உள்ளது. The gospel of God is so powerful because the righteousness of God is revealed. ஒன்றுமே தன்னிடத்தில் இல்லாமல் அல்லது முழுக்க முழுக்க பாவியாக, பாவத்தினாலே தொய்ந்து போனவனாக, பாவத்தினாலே நிறைந்தவனாக, எனக்கு வேற கதியே இல்லை என்று, என்னில் தானே ஒரு நீதியும் இல்லை, என்னில் தானே ஒரு நன்மையும் இல்லை என்று வருகிற ஒவ்வொருவருக்கும் இலவசமாக கொடுக்கப்படும்படி தேவனாகிய கர்த்தருடைய நீதி இந்த சுவிசேஷத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகையினாலே இது வல்லமை உள்ளது. அடுத்த கேள்வி, ஏன் தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றால், மனிதர் எல்லாருக்குள்ளும் அல்லது மனிதர் எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தருடைய கோபாக்கினை வெளிப்படுத்தப்படுகிறது. தேவ கோபாக்கினையை சுமந்தவர்களாக எல்லாரும் திரிகிறார்கள். தேவ கோபாக்கினை மனுஷர் மேலே மூன்றிருக்கிறபடியினாலே, தேவ கோபாக்கினை மனுஷர்கள் மேலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடியினாலே அதற்கு பரிகாரம் செய்யும் விதத்திலே விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த தேவ நீதி கொடுக்கப்படும்படி
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த தேவ கோபாக்கினை மகா கொடியது. இந்த நாளினுடைய பைபிள் ஸ்டடியும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை இந்த கோபாக்கினையை குறித்து வாசிக்க வேண்டும் என்று ஏவப்பட்டபடியினாலே அதையும் நான் ஒருவேளை என்னுடைய திட்டத்தின்படி இந்த வசனம் இல்லாமல் இருந்தாலும் அதை வாசிப்பது நல்லது என்று யோசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம், 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7, 8, 9, 10 வசனங்களை வேகமாக வாசிக்கிறேன். தயவு செய்து உங்கள் வேதாகமங்களை திறந்து ஃபாலோ பண்ணுங்க. இல்லாட்டி தம்பி ஸ்கிரீன்ல போட்டா பாருங்க, இல்லாட்டி மிக உன்னிப்பாக நான் வாசிப்பதை கவனியுங்கள். 7வது வசனம் துவக்கம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. இந்த ஆக்கினை தீர்ப்பு நீதியுள்ளது. இந்த ஆக்கினை தீர்ப்பை செலுத்துகிறவர் நமது அன்பு நிறைந்த இயேசு என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அவருடைய ஆக்கினை தீர்ப்பு. அவர் நீதிபரராய் இருக்கிறபடினாலே நீதியுள்ள ஆக்கினை தீர்ப்பை செலுத்தும்படிக்கு. யாருக்கு? தேவனை அறியாதவர்களுக்கு. தேவனை அறியாதது பாவமா? தேவனை அறியாதது பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம், தேவனை குறித்து அறிவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அவர்களுக்கு இருக்கிறார். God himself has revealed through the creation என்று பார்த்தோம். அதனால யாருமே போக்கு சொல்ல இடமில்லை என்று தெளிவாக பார்த்தோம். யாருமே போக்கு சொல்ல இடமில்லாதபடி தேவனாகிய கர்த்தர் தாமே தம்முடைய அந்த கவிதையை மிக அழகாக வடிவமைத்திருக்கிறார் இந்த கிரியேஷன்ல என்று சொல்லும் பொழுது, தேவனை அறியாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. 8வது வசனம். கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடு வரும்போது. 9வது வசனம். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். அநேகருடைய கூற்று என்னவென்றால், ஈவன் கிறிஸ்தவர்கள் கூட, கிறிஸ்தவ விசுவாசிகள் கூட இதை விசுவாசிக்கிறதை நான் அவர்கள் வாயால கேட்டிருக்கிறேன். அனிஹிலேஷன் என்று, நரகத்திலே நித்தியமாக ஒருவனை போட்டு படுத்த மாட்டார் தேவனாகிய கர்த்தர். ஆம் பிரியமானவர்களே, அப்படி இம்சைப்படுத்துவது அவருக்கு பிரியம் அல்ல. ஆனாலும் கூட அவர் செய்ய வேண்டிய நிர்பந்தம் உண்டு. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் அந்த நரகத்திலே போட்டு அப்படியே எரிந்து ஒன்றும் இல்லாதவர்கள் ஆகிவிடுவார்கள் என்று, அனிஹிலேஷன் என்று ஆங்கிலத்திலே அதற்கு பெயர் போட்டு அவர்கள் அதை ஒரு டாக்டரினாக சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. நித்தியமாகிய நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்ப நம்ம திரும்பி வருவோம் நம்முடைய போர்ஷனுக்கு. இப்படி தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடியினாலே தேவ நீதி வெளிப்படுத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகையினாலே சுவிசேஷத்திலே, இந்த மகா மேன்மையும் மகா மகிமையுமான சுவிசேஷத்திலே தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்படுகிறது. இப்ப இந்த தேவ கோபாக்கினை ஏன் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அதற்கு தான் நாம் என்ன காரணம் என்று கடந்த வாரத்திலே தொடங்கினோம். பாவம் என்பதுதான் காரணம். அந்த பாவம் என்பதனுடைய தொடக்க நிலை எங்கே இருக்கிறது என்று ஆராய முற்பட்டோம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார்.
அருமையானவர்களே, நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாகவும், சுத்த சுவிசேஷத்தை அல்லது தேவனாகிய கர்த்தருடைய சுவிசேஷத்தை தேவனாகிய கர்த்தர் எப்படி எழுதி கொடுத்தாரோ அப்படியே பிரசங்கிக்கிறவர்களாகவும் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதையும் கூட நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சோ ஒரு கங்கை நதி உத்தராகண்டில் இருக்கிற மலை பிரதேசமாகிய கங்கோத்ரி என்கிற ஒரு இடத்திலே அது உதயமாகிறது போல பாவம் உதயமாகிற இடத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக சொல்லுகிறார். அது வேறொன்றுமல்ல, என்ன சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள். எல்லா மனுஷரும் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள். சோ சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். 19வது வசனத்திலே தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது வரையிலும் நாம் பார்த்தோம். சோ 19வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையிலும் ஒரு வேத பகுதி, அதை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். தெளிவாக அதை உன்னிப்பாக கவனிப்பதோடு கூட ஸ்கிரீன்லையும் பார்த்து ஃபாலோ பண்ணுங்க, அல்லது உங்களுடைய வேதாகமம் இருக்குமானால் அதிலே ஃபாலோ பண்ணுங்க. 19வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இன்னொரு காரியத்தை முகவுரையாக நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் ரிப்பீட் பண்ணுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே என்ன செய்ய எத்தனிக்கிறார் என்றால், அல்லது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், இந்த தேவனுடைய நீதி சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் ஒவ்வொருவரும் என்றால் எல்லாரும், யூதர்களானாலும் சரி, புறஜாதியாரானாலும் சரி, உலகத்திலே வசிக்கிற எல்லாரும், வசித்துவிட்டு மரித்து போன எல்லாரும் வித்தவுட் எனி எக்ஸெப்ஷன், ஒருவரும் விடப்படாதபடி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று 3வது அதிகாரம் 23வது வசனத்திலே சொல்லுகிற அந்த கருத்துக்கு நேராக நம்மை கொண்டு போகிறார் என்பதை நிச்சயமாக நாம் ஞாபகத்திலே கொண்டு வர வேண்டியது அவசியம். சோ 1வது அதிகாரத்திலே யூதரானாலும் புறஜாதியரானாலும் எல்லாருடைய நிலைமையை விளக்குகிறார். அதற்கு அப்புறமாக 2வது அதிகாரம் துவக்கத்திலிருந்து நாம் இப்பொழுது வாசித்த அந்த 2வது அதிகாரம் 23 வரையிலும் குறிப்பாக யூதர்கள், அவர்கள் தேவனாகிய கர்த்தருடைய வெளிப்பாட்டை, நியாயப்பிரமாணத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட பொழுதிலும் அவர்களும் பாவிகள் தான் என்கிறதை நிரூபிக்கிறார். இதுதான் அந்த 3வது அதிகாரம் 23வது வசனம் வரையிலும் உள்ள சாராம்சம். இதைதான் நான் விஸ்தாரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுத, பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுக்க நாம் அதை அவருடைய உதவியோடு கூட கற்றுக்கொண்டிருக்கிறோம். சோ இந்த பகுதியிலே இப்பொழுது 23வது வசனம் வரையிலும் ஒரு பத்தியாக நாம் எடுத்துக்கொண்டோம் அல்லவா? அதை இன்னும் கொஞ்சம்
எக்ஸ்டெண்ட் பண்ணி 32வது வசனம் வரையிலும் நாம் எடுத்துக்கொள்வது நல்லது. இதனால நம்ம இந்த பேசேஜ நம்ம மாற்றல. ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நான் இந்த எக்ஸ்டென்ஷனை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். என்ன, இந்த மனுஷனுடைய அல்லது இன்றைய பைபிள் ஸ்டடிக்கு ஒரு தலைப்பு தனியாக கொடுக்க வேண்டுமானால், கீழ் நோக்கி செல்லும் பாவத்தின் நிலைகள், படிகள். இந்த பாவத்திலே மனுஷன் விழுந்த அந்த விழுகை அல்லது பாவத்திலே மனுஷனுடைய விழுகை படிப்படியாக கீழ் நோக்கி செல்லுகிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிறார். the downward movement of the fallenness, மனுஷனுடைய விழுகை கீழ் நோக்கி செல்லுகிறது. இந்த கீழ் நோக்கி செல்லுகிற இந்த படியை அப்போஸ்தலனாகிய பவுல் 32வது வசனம் வரையிலும் சொல்லுகிறார். ஆனால் அதை நாம் 23வது வசனம் வரையிலும் கண்டுகொள்ள முடியும். 23க்கு பிறகு அதனுடைய பிற சேர்க்கை அல்லது அதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்று சொல்லலாம், அதனுடைய தொடர்ச்சி என்று சொல்லலாம். இதை 4 படிகளாக, கீழ் நோக்கி செல்லும் 4 படிகளாக ஜான் மெக்கார்த்தர் பிரித்திருப்பது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அது நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதனாலே அந்த 4 படிகளை நான் எடுத்துக்கொண்டேன். அந்த 4 படிகள் ஏன் நான் ஜான் மெக்கார்த்தருடைய அந்த கிளாசிபிகேஷனை நான் எடுக்கிறேன் என்றால், அது நமக்கு ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். ஒருவேளை நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அல்லது எப்பொழுதெல்லாம் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் படிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பளிச்சென்று நமக்கு ஞாபகம் வரும்படியாக அது நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஆகையினாலே முடிந்தால் நீங்கள் அதை மார்ஜின்ல எழுதி கொள்ளவும் செய்யலாம். சோ கீழ் நோக்கி செல்லும் படிகள் 4 என்னென்ன? 1, அவர் சொல்வது ரெவலேஷன், வெளிப்பாடு, ரெவலேஷன். 2வதாக ரிஜெக்ஷன். முதலாவது தேவனாகிய கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவது. 2வதாக மனிதன் அதை நிராகரிப்பது, the rejection by man. 3வதாக ரிலிஜியன்ஸ், ரிலிஜன் அல்லது ரிலிஜன்ஸ், மதங்களின் உருவாக்கம் அல்லது மதத்தின் உருவாக்கம், ரிலிஜன். 4வது கடவுளின் நிராகரிப்பு அல்லது ரிப்ரோபேஷன். ஆங்கிலத்தில் அது மிக நன்றான வேர்ட். அது தேவன் அவனை நிராகரித்து அந்த நிராகரிப்பு நிமித்தமாக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலையை அவன் அடைந்திருக்கிறான் அல்லது அடைகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். சோ அந்த நிராகரிப்பு, கடவுளின் நிராகரிப்பு அல்லது அந்த ரிப்ரோபேஷன் ஆனது அந்த 24வது வசனம் தொடங்கி தொடர்ந்து 32 வரை போகிறது. ஆகையினாலே இந்த 4 கீழ்நோக்கி செல்லும் படிகளைத்தான் நாம் தொடர்ந்து ஒரு சில வாரங்கள் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறபடி நாம் அதை கற்றுக்கொள்வோம். ஆகையினாலே இது எப்பொழுதும் நமக்கு ஞாபகம் இருக்கட்டும். ரெவலேஷன், ரிஜெக்ஷன், ரிலிஜியன்ஸ், ரிப்ரோபேஷன். வெளிப்பாடு, தேவனாகிய கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிற அந்த வெளிப்பாடு அல்லது அந்த வெளிப்பாடினுடைய தன்மை, the nature of revelation. So revelation. 2வதாக ரிஜெக்ஷன், மனிதனால் நிராகரிக்கப்படுதல். 3வது ரிலிஜன்ஸ், மதங்களின் உருவாக்கம். அதை தொடர்ந்து கடவுளே அவனை நிராகரித்து விடுதல், ரிப்ரோபேஷன். அருமையானவர்களே, நம்மில் அநேகருடைய நினைவு என்னவென்றால், நாம் பொதுவாக என்ன நினைக்கிறோம் என்றால், அல்லது மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ரிலிஜியன்ஸ் அல்லது மதங்கள் கடவுளை சென்று அடையும்படியான முயற்சிகள் என்று நினைக்கிறார்கள்.
ஆனால் அருமையானவர்களே, இந்த பகுதியின்படி அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய கூற்றின்படி நாம் பார்ப்போமே ஆனால், ரிலிஜன் என்பது அல்லது மதம் என்பது மனிதனுடைய பாவத்தின் விழுகையிலே ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியம் அல்லது கீழ்நோக்கி செல்லும் படி அல்லது தேவனை விட்டு பிரிந்து தன்னைத்தானே ஆராதிக்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் சேர்ப்பதுதான் மதங்களின் நிலைமை. அதை குறித்து நாம் படிக்கிற வேளையில இன்னும் ஆழமாக படிப்போம். மேபி 21, 22 வசனங்களை நாம் ஆராயும் போது அதை படிப்போம். இந்த நாளிலே ஒரே ஒரு வசனம், 20வது வசனம் மாத்திரம், வெளிப்படுத்தல் அல்லது அந்த கடந்த வாரத்திலே நாம் தொடங்கின அந்த ரெவலேஷன், அந்த நேச்சர் ஆஃப் ரெவலேஷன், தேவனாகிய கர்த்தருடைய அந்த வெளிப்பாடு, தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஸோ அந்த 20வது வசனத்தை மாத்திரம்தான் நாம் இந்த நாளிலே படிப்போம் என்று நினைக்கிறேன். சமயம் இருந்தால் நாம் தொடரலாம், மோஸ்ட் ப்ராபப்ளி நேரம் இருக்காது. 20வது வசனம் வாசிக்கிறேன். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. சோ தேவனை குறித்து அறியும் அறிவை தேவன் மனுஷனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சோ தேவன் தன்னை குறித்து வெளிப்படுத்தினால்தான் மனிதன் தேவனை அறிய முடியும். சோ இந்த காரியத்துக்கு போவதற்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட ஒரு உபதேசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது மிகவும் நல்லது. அதை அறிந்திருந்தால்தான் நாம் தொடர்ந்து படிக்க முடியும். என்ன, ஆங்கிலத்திலே அதை த இன்காம்ப்ரிஹென்சிபிலிட்டி ஆஃப் காட் என்று சொல்லுவார்கள். தேவனை அறிந்து கொள்ள முடியாத தன்மை அல்லது தேவனுடைய பல்வேறுபட்ட தன்மைகளிலே தேவனுடைய குணாதிசயங்களிலே ஒரு குணாதிசயம் அவரை அறிந்து கொள்ள முடியாது என்பது. ஒருவேளை நமக்கு கீழே அல்லது மனிதர்களுக்கு கீழ் உள்ள விலங்குகளை நாம் எடுத்துக்கொண்டு கொள்வோமே ஆனால், மனிதர்களை குறித்து ஒரு சில காரியங்களை தான் அந்த மிருகங்கள் புரிந்து கொள்ள முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். மனிதன் எப்படி கம்ப்யூட்டரை இயக்குகிறான், அவன் எப்படி விஞ்ஞானத்திலே முன்னேறுகிறான், இப்படிப்பட்ட காரியங்களை மிருகங்களினாலே அதை கிராஸ் பண்ண முடியாது. அதுபோல என்று கூட சொல்ல முடியாது. தேவனாகிய கர்த்தர் அறியப்படாதவர், மனிதனுக்கு அறியப்படாதவர், இஸ் இன்காம்ப்ரிஹென்சிபிள். அவரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதை குறித்து ஆர்சி ஸ்ப்ரவுல் அவர்கள் சொல்லும் பொழுது, தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது, God is both hidden and revealed என்று சொல்லுகிறார். கடவுள் வெளிப்படுத்தப்பட்டவராகவும் அதே நேரத்திலே மறைந்திருக்கிறவராகவும் இருக்கிறார். God is both hidden and revealed. Our finite understanding cannot contain an infinite subject. எல்லைகளால் வரையறுக்கப்பட்டிருக்கும் மனிதன் அல்லது ஃபைனைட் மேன், நாம் ஃபைனைட் பீப்புள், அநேக எல்கைகளாலே நாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தனை ஒரு 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 கோட்டிற்கு மேலாக செல்ல முடியாது, அல்லது நம்முடைய புரிந்து கொள்ளுதல் ஒரு கோட்டுக்கு மேலே போக முடியாது, நம்முடைய உணர்ச்சிகள் ஒரு கோட்டுக்கு மேலே போக முடியாது. நாம் எல்லைகளாலே வரையறுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் எல்லையற்றவர். இப்போ உலகத்தில் உள்ள எல்லா சமுத்திரங்கள், பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால், எல்லா கடல்களையும் ஒன்றாக இணைத்து அந்த கடல் நீரை எல்லாவற்றையும் சின்ன சின்ன மாலிக்யூல்ஸாக டிவைட் பண்ணி சிறிதாக்கி, இந்த உலகத்தில் உள்ள எல்லா சமுத்திரத்திலையும் எவ்வளவு மாலிக்யூல்ஸ் இருக்கோ
அதையெல்லாம் மனுஷனால கண்டுபிடிக்க முடிந்தாலும் கூட, அதையெல்லாம் எண்ணினால் கூட அதற்கு மேற்பட்டவராக தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்முடைய மனதிற்கு கிராஸ் பண்ணும்படியாக கொண்டு வர வேண்டுமானால், உலகத்திலே உள்ள சமுத்திரங்களுக்கு சமுத்திரங்களின் ஓரங்களிலே இருக்கிற மணல்கள், பாலைவனங்கள், உலகத்தில் உள்ள எல்லா பாலைவனங்களில் உள்ள மணல்கள், அவைகளையும் கிரானியூல்ஸா இருக்குது இல்லையா, அந்த ஒவ்வொரு சிறிய சிறிய கிரானியூல்ஸாக நாம பிரிப்போமானால், அவைகளை நாம் எண்ணக்கூடுமானாலும் அவைகளை காட்டிலும் மேலானது தேவனாகிய கர்த்தர், அவருடைய குணாதிசயங்கள் அல்லது அவர் யார் என்பது. சோ இன்னொரு இதே வசனத்திலே இன்னொரு வார்த்தையை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, இட்டர்னல். அவர் ஒருவர் தான் இட்டர்னல். மனிதர்கள் எல்லாருமே உருவாக்கப்பட்டவர்கள். ஒருவேளை நாம் மனுஷன் 70 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம் அல்லது 100 வருஷம் உயிரோடு இருந்து மரித்து போனாலும் சூரியன் அப்படியே இருக்கிறது. அடுத்த ஜெனரேஷனுக்கும் இருக்குது. ஆனாலும் சூரியனை இட்டர்னல் என்று சொல்ல முடியாது. சூரியனும் படைக்கப்பட்டது, அதற்கும் அழிந்து போகக்கூடிய ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். சோ அவை எல்லாவற்றையும் படைத்த அவர் நித்தியமானவர். சோ அந்த நித்திய தேவன் அறியப்படாதவர், எல்லையற்றவர் என்பதற்கு ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நாம் அறிந்த வசனங்கள் தான், ஆனாலும் இந்த கான்டெக்ட்ல நம்ம எடுத்து தியானிப்பது நமக்கு மிகவும் நல்லது. இந்த ஃப்ரேஸை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். கடவுள் வெளிப்படுத்தப்பட்டவராகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் மறைந்திருப்பவராகவும் இருக்கிறார். God is revealed. God has revealed himself. அவர் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் முழுமையாக அல்ல, முழுமையாக அவர் வெளிப்படுத்தவில்லை, வெளிப்படுத்தப்படவும் முடியாது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம், தேவனாகிய கர்த்தர் தம்மை உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று. சோ இந்த உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளிலே அவரை வெளிப்படுத்துகிறார். சோ தேவன் வெளிப்படுத்தப்பட்டவராகவும் இருக்கிறார், மறைந்திருக்கிறார் என்பதற்கும் ஒரு சில வசனங்களை நாம் வேகமாக வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 29 நான் வாசிக்கிறேன். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். சோ இங்க ரெண்டு காரியங்களை நான் பார்க்கிறோம். ஒன்று மறைவானவைகள், இன்னொன்று வெளிப்படுத்தப்பட்டவைகள். மறைவானவைகள் தேவனுக்கே உரியவைகள். தேவனே தமக்குரிய காரியத்தில் ஒரு சிலவற்றை அல்ல, அநேக காரியங்களை அவர் தமக்கென்று மறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு சில காரியங்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவைகள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்று இங்கே உபாகம புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ஸோ இந்த காரியத்தை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதற்கு இன்னும் ஒரு சில வசனங்கள் வாசிப்பது நல்லது. இந்த தேவனாகிய கர்த்தர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார் என்று வசனம் சொல்கிறது. அவரே ஒளியாக இருக்கிறார் என்பதும் நமக்கு நன்றாக தெரியும். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனம். இந்த வசனங்கள் ஒருவேளை நான் நோட்ஸ்ல சேர்க்கல, ஆனாலும் நீங்க குறித்து கொள்ளலாம். நமக்கு தெரிந்த வசனங்கள் தான், ஆனால் இந்த கான்டெக்ட்ல நமக்கு படிப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். 16வது வசனம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக.
ஒளியிலே சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். இந்த ஃப்ரேஸ் நம்ம அநேகர் ஜபத்துல பயன்படுத்துவோம், நமக்கு நல்ல தெரிந்த ஒரு காரியம். அந்த ஒளி அவ்வளோ பிரகாசமாக இருக்கிறது, அதிலே சேரக்கூடாத ஒளி, மனுஷன் கிட்டி சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார். ஆனால் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 12வது வசனம், 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 12வது வசனத்திலே இந்த தேவனாகிய கர்த்தருடைய இன்னொரு தன்மையை நாம் வாசிக்கிறோம். இது ஒரு பாரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட் போல அல்லது மாறுபட்ட கருத்தை போல இங்கே வருவதை நாம பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 8:12. அப்பொழுது சாலமோன், காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி சொல்லுகிறான். இது தேவனுடைய வார்த்தை, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை. தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? காரிருளிலே வாசம் பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம். He lives in darkness. அப்படி என்றால் என்ன? இதே காரியம்தான், இந்த கூற்றுதான். தேவன் வெளிப்பட்டவராகவும் இருக்கிறார், மறைக்கப்பட்டவராகவும் இருக்கிறார். God is both hidden and revealed. தம்மை வெளிப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார், தம்மை மறைக்கிறவராகவும் இருக்கிறார், அல்லது வெளிச்சம் சேரக்கூடாத ஒளியாகவும் இருக்கிறார், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவராகவும் இருக்கிறார், அதே நேரத்திலே மகா காரிருளிலே வாசம் பண்ணுகிறவராகவும் இருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க முயற்சி செய்வோம். ஏனென்றால் இவ்விதமாக 2 மாறுபட்ட கருத்து போல வருகிற காரியங்களிலே அந்த காரியங்களை நாம் வேதாகமத்திலே பார்க்கும் போதுதான் அங்கே நமக்கு டீச்சிங் தேவைப்படுகிறது, அல்லது ஏதோ ஒரு வேத போதனை அங்கே இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். சங்கீதம், இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 97வது அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 97 2வது வசனம். மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். இன்னும் சங்கீதம் 145:3 கூட வாசிக்கலாம் வேகமாக. சங்கீதம் 145 3வது வசனம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. அவருடைய மகத்துவம் அல்லது அவருடைய மகிமை ஆராய்ந்து முடியாது. It is, he is incomprehensible. இதே காரியத்தை நாம் ரோமருக்கு எழுதின நிருபத்திலையும் 11வது அதிகாரத்துல நமக்கு தெரியும். unsearchable are his wisdom. அவருடைய ஞானம் ஆராய்ந்து முடியாது என்பது நமக்கு தெரியும். சோ தேவன் காரிருளிலே வாசம் பண்ணுகிறார் என்கிற காரியத்திலே யாத்ராகமத்தின் புஸ்தகம் அருமையானவர்களே, தேவன் காரிருளிலே ஏன் வாசமாயிருக்கிறது ஒரு சின்ன ஒரு இன்சைட்டை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். கடந்த வாரத்திலே எனக்கு மிக மிக உபயோகமாக இருந்த ஒரு காரியம். சோ இந்த காரியங்களை சொல்வதனாலே நாம ரோமருக்கு எழுதின நிருபத்திலே தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிற அந்த சத்தியத்திலிருந்து விலகி போகவில்லை. இது நமக்கு மிகவும் உறுதுணையாக, அந்த படிப்பினைக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிற ஒரு காரியம்தான். எனக்கு பர்சனலாக இது மிகவும் உபயோகமாக இருந்தபடினாலே, இதோடு தொடர்புடையதா இருக்கிறபடினாலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 21வது வசனத்திலே 20-21 எந்த சூழ்நிலை என்று நமக்கு தெரியும். இங்கே சீனாய் மலையிலே தேவனாகிய கர்த்தர் காட் யாவே இறங்கி வருகிறார். அங்கே மோசேயோடு முகத்தை காட்டி அல்ல, ஆனால் நேர்முகமாக அவர் மோசேயோடு கூட பேசி இஸ்ரவேல் மக்களுக்கான உடன்படிக்கையை அவர் கொடுக்கிற அந்த சந்தர்ப்பம் இது. சோ அந்த உடன்படிக்கையை கொடுக்கிற அந்த நேரத்திலே அந்த
புகைக்காடா இருந்தது. இந்த கான்டெக்ஸ்ட் நமக்கு நல்லாவே தெரியும். அவைகளையெல்லாம் நான் விட்டு விடுகிறேன். 20வது அதிகாரத்தினுடைய முற்பகுதியிலே அவைகள் எல்லாம் வருகிறது. இந்த ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். 21வது வசனம். சோ இப்படி இருக்கும்போது ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். ஏனென்றால் அவனுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஞாபகத்திலே கொண்டு வருவோம். என்ன கட்டளை? மோசேயே, நீ திரும்பவுமாக கீழே இறங்கி சென்று ஜனங்களுக்கு எச்சரிக்கை கொடு. எவனாகிலும் ஒருவன் அல்லது ஆடுகளாயிலும் மாடுகளாயிலும் இந்த மலையின் அடிவாரத்தை தொடுவார்களானால் அவர்கள் செத்து போவார்கள். they will be consumed. நான் என்னுடைய மகிமை அல்லது என்னுடைய மகிமை இந்த மலையிலே இறங்கும். அப்படி இறங்கும் போது இந்த மலையினுடைய அடிவாரத்தை ஒருவர் தொடுவாரானால், அருமையானவர்களே, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லி தெரியாது. சிறு வயதிலிருந்தே நான் வேதாகமத்தை படிக்கும் போது இந்த பேசேஜ் வரும்போது மயிர் சிலிர்த்து விடும். ஆக்சுவலா உங்களுக்கும் அப்படிப்பட்ட வித்தியாசமான உணர்வுகள் உண்டாகும் என்று நான் நினைக்கிறேன். சோ மோசே சொல்லுகிறான், ஆண்டவர் நான் சொல்லிட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பவும் நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த கான்டெக்ட்ல நாம பாக்குறோம். சோ ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். 21வது வசனத்திலே வாசிக்கிறேன். தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். சோ தேவன் இங்கே கார்மேகத்திலே அல்லது அந்த கருமையான இருளிலே, அதிக இருளிலே இருந்தவராக மோசேக்கு தென்படுகிறார். உபாகமம் 5வது அதிகாரம், இன்னொரு வசனம். உபாகமம் 5வது அதிகாரம், அந்த காரியத்தை குறித்து மோசே இங்கே திரும்பவும் சொல்லுகிறான். 22வது வசனம், 23வது வசனம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்னியிலும் மேகத்திலும் காரிருளிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லாரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார். திரும்பவும் வாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்னியிலும் மேகத்திலும் காரிருளிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லாரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார். அவைகளோடே ஒன்றும் கூட்டாமல் அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதி என்னிடத்தில் கொடுத்தார். மலை அக்னியாய் எரிகையில் இருளின் நடுவிலிருந்து இருளின் நடுவிலிருந்து உண்டான சத்தத்தை நீங்கள் கேட்ட பொழுது கோத்திர தலைவரும் மூப்பருமாகிய நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல இந்த கர்த்தர் எங்களோட பேச வேண்டாம்னு சொன்னீங்க. சோ அருமையானுள்ளே, இருளிலே தேவனாய கர்த்தர் இருக்க காரணம் என்ன? அல்லது தேவனாய கர்த்தர் தம்முடைய தன்மையிலே பெரும்பாலான தன்மையை மறைத்து வைத்திருக்க காரணம் என்ன? ஒன்று, அவைகளை இந்த ஃபைனைட் மனிதர்களாக, வரையறுக்கப்பட்ட எல்லைகளுக்கு உட்பட்ட மனிதர்களாகிய நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஒன்று. 2வது, தாங்கிக் கொள்ள முடியாது. அதுதான் நான் இங்கிருந்து கொண்டு வர விரும்புகிற காரியம். ஏன் தேவனாகிய கர்த்தர் மோசையோடு கூட பேசினது போல ஒருவனோடும் கூட தேவன் பேசினதில்லை என்று சொல்லி இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் முகமுகமாய் பேசின இந்த முகமுகமாய் மோசேயிடத்துல பேசினது போல ஒருவரிடத்திலும் பேசினதில்லைன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல தெளிவாக பார்க்கிறோம், மோசேயிடத்துல பேசும்போது கூட அவர் காரிருளிலே இருந்து கொண்டு பேசினார். காரணம் என்ன? அந்த இருளிலே இருப்பது மோசேக்கு நல்லது. அவர் வெளிப்படையாய் ஒளியாக அவர் இருப்பது போல அந்த கார்மேகம் நீங்குமேயானார் மோசே நித்தியமாக அழிவுக்கு தான் செல்ல வேண்டும். மோசேயால தாங்கிக் கொள்ள முடியாது, எந்த மனுஷனாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அருமையானவர்களே, சோ ஆகையினாலே தான் God is incomprehensible. அவர் தன்னைத்தான் மறைத்து கொண்டிருக்கிறார். ஆனால்
வெளிப்படுத்த வேண்டிய காரியங்களை, மனுஷனுக்கு எது தேவையோ அதை வெளிப்படுத்துகிறார். சோ திரும்ப நம்முடைய பேசேஜுக்கு வருவோம், 20வது வசனத்துக்கு வருவோம். சோ இந்த வெளிப்பாடு, ரெவலேஷன் என்று சொல்லும்போது 2 விதமான வெளிப்பாடுகள் இருக்கிறது. ஒன்று நேச்சுரல் ரெவலேஷன், இயற்கையில் வெளிப்பாடு. இரண்டாவதாக சிறப்பான வெளிப்பாடு என்று சொல்வார்கள், ஸ்பெஷல் ரெவலேஷன். இப்படி ரெண்டு விதமான வெளிப்பாடு இருக்கிறது. குழம்ப வேண்டாம் அருமையானவர்களே, திரும்பவும் தெளிவாக சொல்ல முயற்சிக்கிறேன். மனிதன் தேவனாகிய கர்த்தரை குறித்து மனிதன் அறிந்து கொள்ள முடியாது. மனிதன் தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு முறையில்தான் அறிந்து கொள்ள முடியும். தேவன் தாமே தன்னை வெளிப்படுத்தும் போது அவன் அறிந்து கொள்ளுவான். சோ தேவன் மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போதுதான் மனிதன் அவரை அறிந்து கொள்ள முடியும். அப்படியானால் தேவன் 2 முறையிலே மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒன்று இயற்கையிலே தம்மை வெளிப்படுத்துகிறார், அதை நேச்சுரல் ரெவலேஷன் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது சிறப்பான வெளிப்படுத்துதல். சிறப்பான வெளிப்படுத்துதல் என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அல்லது ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டதிலிருந்து அல்லது அதற்கு முந்தி கூட தேவன் தம்முடைய வார்த்தையினாலே வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு வார்த்தையினாலே வெளிப்படுத்தினார். காயினோடு கூட, காயின் ஆபேலுக்கு கூட தேவன் வெளிப்படுத்தினார். ஆனால் குறிப்பாக இந்த சீனாய் மலையின் சம்பவத்திற்கு பின்பு தேவன் நியாயப்பிரமாணமாகிய தன்னுடைய வார்த்தையின் மூலமாக மக்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்போ யூதர்கள் இந்த சிறப்பு வெளிப்பாட்டின் மூலமாக அல்லது ஸ்பெஷல் ரெவலேஷன் மூலமாக தேவனை குறித்து, தேவன் யார் என்பதை குறித்து மிகவும் அதிகமாய் அறிந்திருந்தார்கள். ஆனால் இந்த இயற்கையின் வெளிப்பாட்டை பெற்ற மனுஷன் கூட சாக்கு போக்கு சொல்ல முடியாது என்று இந்த வசனத்திலே நான் பார்க்கிறோம். நமக்கு நன்றாக தெரியும். ஏன் சாக்கு போக்கு சொல்ல முடியாது? ஏனென்றால் தேவனை குறித்த அறிவு அதிலே போதுமான அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து அறிய அவன் விருப்பம் தெரிவிக்கும் போது, விருப்பத்தோடு அவன் இவ்வளவு வல்லமையான சூரியனையும் படைப்புகளை எல்லாவற்றையும் ஒருவர் படைத்திருப்பாரானால் அவர் அதிக வல்லமை உள்ள, அதிக ஞானம் உள்ள தேவன் ஒருவர் இருக்க வேண்டும் என்ற நிலைக்கு மாத்திரம் மனுஷன் வருவானானால் தொடர்ந்து தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். அதான் பிரின்சிபிள். தேவன் இன்னும் அதிக வெளிப்பாட்டை கொடுப்பார். இன்றும் கூட ஒருவேளை ஒரு தீவிலே இருக்கிற ஒரு ஆதிவாசி கூட இந்த ஒரு நிலைமையிலே வந்து கடவுளை தேட அவன் முற்படுவானால் நிச்சயமாக அவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ரட்சிப்பு என்கிற அந்த சுவிசேஷம் வரையிலும் அவர் வழி நடத்தி செல்வார் என்பதுதான் பரிசுத்தவான்களுடைய கூற்று. அதுதான் உண்மை. ஆகையினாலே சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. சோ 2 விதமான வெளிப்பாடு, அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். இயற்கையில் வெளிப்பாடு, சிறப்பு வெளிப்பாடு. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து தான் பெர்ஃபெக்டான ஒரு ரெவலேஷன். சோ இயேசு கிறிஸ்துவிலே நாம் தேவனை காண முடியும், அல்லது இந்த தேவனாகிய கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவதற்காக, தன்னை மனிதர்கள் அறிந்து கொள்வதற்காக ஒரு பரிபூரண வெளிப்பாடாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அங்கேயுமே தேவனுடைய பெர்ஃபெக்டான அவர் வெளிப்பாடுதான். ஆனால் அது மாம்சத்திலே வெளிப்பட்டது. அதை என்ன சொல்வார்கள் என்றால் டேபர்னாக்கிள்ட். தேவனாகிய கர்த்தர் அல்லது தேவனுடைய தன்மைகள் மாம்சமாகிய கிறிஸ்துவுக்குள்ளே அது டேபர்னாக்கிள்ட் அல்லது அது ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் மூடி இருக்கிறது போல மாம்ச திரை கொண்டு மூடி இருக்கிற அந்த கிறிஸ்துவுக்குள்ளே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
So Jesus Christ is the perfect revelation of the glory, full glory of God. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம், ஒரே ஒரு பகுதியை. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 15 முதல் 20 வசனங்கள். கொலோசியர் 1:15 முதல் 20 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், தெளிவாக பின்பற்றுங்கள். அவர் இயேசு அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்திர பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. சோ அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கும். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கும். 15வது வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன். அவர் அதரிசனமான தேவனுடைய, பார்க்க கூடாமல் இருக்கிற தேவனை ஒரு காலம் ஒருவனும் கண்டதில்லை என்கிற வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். நாம் நினைவு கூற வேண்டியது அவசியம். No one has ever seen God. ஒருவனும் கண்டதில்லை. ஆனால் காணப்படாத அந்த தேவனுடைய தற்ஸ்வரூபம் இஸ் த image of God. மனுஷனை தேவன் தம்முடைய சாயலின்படி படைத்தார் என்பது இன்னொரு விதத்திலே, அது that is in another sense. ஆனால் இங்கே தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து இன்னொரு சென்ஸ்ல அவர் அதரிசனமான அந்த தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அந்த எக்ஸாக்ட் இம்ப்ரிண்ட் என்பதை எபிரேயர் 1:3 வாசிக்கிறோம். நமக்கு தெரிந்த வசனம் தான், ஆனாலும் வேகமாக வாசித்து விடலாம். வேகமாக வாசித்தாலும் நிதானமாக அந்த வசனத்திலே நம்ம ஒவ்வொருவருடைய கவனமும் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 1வது அதிகாரம் 3வது வசனம். இவர் இயேசு அவருடைய மகிமையின் பிரகாசமும் தேவனாகிய கர்த்தருடைய, காணக்கூடாத தேவனுடைய இருளில் வாசமாயிருக்கிற, நம்முடைய நன்மைக்காக இருளில் வாசமாயிருக்கிற அந்த மகிமையின், அவருடைய மகிமையினுடைய பிரகாசம். He is the brightness of the glory of God. அவருடைய தன்மை the character of God, அவருடைய தன்மையுடைய சொரூபம். He is the exact imprint of God, அல்லது he is the essence of God என்று சொல்லலாம். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பு உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். சோ இயேசு கிறிஸ்து அந்த மகிமையினுடைய அந்த வெளிப்பாடு, ரெவலேஷனுடைய முழுமை, அதிலே முழுமை பெற்றிருக்கிறது என்று நான் பார்க்கிறோம். சோ இந்த ரோமர் 1:20 வருவோம் அருமையானவர்களே. ரோமர் 1:20 எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். சோ எதை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார்? தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய 2 காரியங்களை இங்கே சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஒன்று, தேவனுடைய வல்லமை, நித்திய வல்லமை, இட்டர்னல் பவர். 2வதாக அவருடைய தேவத்துவம் அல்லது டிவினிட்டி. இந்த 2 காரியங்களையும்
அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். சோ தேவனுடைய வல்லமையை பார்க்க வேண்டுமானால் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளிலே, கடந்த வாரத்திலே அல்லது நேற்று வரையிலும் அல்லது அதற்கு முந்தின நாள் வரையிலும் இந்த நிவார் புயலிலே தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையை கண்டீர்கள். வல்லமையை கண்டோம். அவர் தம்முடைய வல்லமையை கிருபையாக குறைத்து கொண்டார். அந்த இடத்துல God restrained his power. So we are thanking God. நீங்க கூட போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. That is true. தேவன் தன்னுடைய வல்லமையை முழு அளவிலே ஒருவேளை இந்த நிவார் புயலிலே வெளிப்படுத்தி இருப்பாரேயானால் சென்னையே இல்லாம போயிருக்கும். சோ அந்த நிவார் புயலை பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையை அங்கு காண்கிறோம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக பீகார்ல நாம சாதாரணமா மழை காலங்களில பார்க்கிற மின்னல், அந்த மின்னல் தேவ வல்லமை வெளிப்பட்டது. 280 பேருக்கு மேல செத்துட்டாங்க. Just a mere little glimpse of the power of God. தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையினுடைய சிறிது வெளிப்பாடு வருமானால் மனுஷனால தாங்கிக் கொள்ள முடியாது. இட்ஸ் a fraction. ரொம்ப ஒரு ஃபிராக்ஷன் தான் அருமையானவர்களே. கடந்த வாரத்துல ரொம்ப டீட்டெயில்டா பார்த்தோம். அந்த நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கையின் மேன்மை, நட்சத்திரங்களினுடைய பிரம்மாண்டமான தன்மைகள், ஸ்பேஸ், அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய தேவன். அருமையானவர்களே, ரட்சிக்கப்படாத நம்மிலே யாராவது இருப்போம். ஆனால் வேதம் நம்மை குறித்து என்ன சொல்கிறது என்றால், ரட்சிக்கப்படாதவர்கள் அவர்களுக்கு இந்த தேவனாகிய கர்த்தருக்கு பகைஞர் என்று சொல்லுகிறது, தேவனுக்கு எதிரிகள் என்று சொல்லுகிறது. இந்த தேவனாகிய கர்த்தர் அவருடைய முழு வல்லமையிலே அந்த நித்தியத்திலே பிரவேசிக்கும் போது அந்த வல்லமையை காண்பித்து அவருடைய கோபாக்கினையை அவர் வெளிப்படுத்தினாரானால் how will it be? அது எத்தன்மையாய் இருக்கும் அருமையானவர்களே. ஜஸ்ட் இமேஜின். சோ தேவனுடைய வல்லமை இந்த உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளிலே தெளிவாக காணப்படுகிறது. அதை குறித்து நாம் கடந்த வாரத்திலேயே நாம பார்த்தோம். அதை தொடர்ந்து நாம கடைசி குறிப்புக்கு நாம சென்று விடலாம். சோ நான் ஒரு மூன்றாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். ஏன் வெளிப்படுத்தப்படுகிறது அல்லது வெளிப்படுத்தப்பட்டவைகளை குறித்து நீங்கள் என்ன செய்வீர்கள், அல்லது what will you do if these are the revelations of God? So வெளிப்படுத்தப்பட்டவைகள் அருமையானவர்களே, எல்லா மனிதருக்கும் நன்றாக கவனியுங்கள். ஒரு மனுஷன் விடப்படாதபடிக்கு ஆகாயம் எப்படி ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரையிலும் விரிந்திருக்கிறதோ, சூரியன் ஒரு முனையிலிருந்து உதித்து மறுமுனை வரைக்கும் செல்லுகிறதோ, அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்பது எப்படி உண்மையோ, ஒரு மனுஷன் கூட இந்த தேவனாகிய கர்த்தர் யார் என்பது அல்லது அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பது வெளிப்படாமல் இல்லை. ஒரு மனுஷனுக்கும் வெளிப்படாமல் இல்லை, எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் லிமிட்டட். அவருடைய தேவ வல்லமையை அங்கே காணலாம், அவருடைய குட்னஸை கொஞ்சம் காணலாம், அவருடைய ஞானத்தை காணலாம். இதுவே கொஞ்சம்தான். ஆனால் அருமையானவர்களே, நன்றாக கவனியுங்கள், மனுஷனை ரட்சிக்கும் வெளிப்பாடு இதிலே இல்லை. மனிதனுக்கு தேவன் யார் என்பதை, தேவனை குறித்த ஒரு அறிவை கொடுப்பதற்கு இந்த இயற்கையின் வெளிப்பாடு போதுமானதாக இருக்கிறது. ஆனால் ரட்சிப்பின் வெளிப்பாடு சிறப்பு வெளிப்பாட்டில் தான் கிடைக்கிறது. சிறப்பு வெளிப்பாடு என்ன? இந்த வேதாகமம் அல்லது யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் அல்லது அந்த உடன்படிக்கை அந்த மலையிலே கொடுக்கப்பட்டது. அதை காட்டிலும் அதிகமாக புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற விசுவாசிகளாகிய நமக்கும் அல்லது புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் சாட்சியாக இந்த வேதாகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் நான் பார்க்கவில்லை என்று சுவிசேஷம் எங்கெல்லாம் எட்டி இருக்கிறதோ அங்கெல்லாம்
மக்கள் இந்த சிறப்பு வெளிப்பாடு எனக்கு கிடைக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவை குறித்த இந்த சிறப்பு வெளிப்பாடு, இந்த புதிய ஏற்பாடு அல்லது சுவிசேஷங்கள், 4 சுவிசேஷங்கள் எனக்கு கிடைக்கவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஒரு சிலர் இருக்கலாம், இன்னும் அன்ரீச்ட் பீப்புள் என்று நாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோமே, அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மற்றபடி நமக்கு கிடைத்திருக்கிறது. சோ இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இப்படி தேவனை குறித்த அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த தேவனாகிய கர்த்தருடைய மகிமையின் முழு பிரதிபலிப்பாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும் போது, what are we going to do with that, or what are we doing with that? நாம் அந்த ரெவலேஷனை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து தான் விளக்கமாக அடுத்த வாரத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் அல்லது வருகிற நாட்களிலே 21வது வசனத்திலே அந்த ரிஜெக்ஷன், அது மிக முக்கியமானது. நம்முடைய அதிலும் எம்பிடிசி மாணவர்களாகிய நமக்கு, எம்பிடிசி மாணவர்கள் ஃபெசிலிட்டேட்டர்ஸ்க்கு மிக முக்கியமானது அவருடைய அந்த மகிமையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணின காரியம். அது மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு அடுத்த வாரம் அல்லது அடுத்த பகுதிக்கு நாம் செல்ல இருக்கிறோம். ஆனால் அதைவிட மிக முக்கியமாக அந்த ஒரு மனுஷன் தன்னை குறித்து ஒருவனுக்கு வெளிப்படுத்துகிறானே ஆனால், அல்லது நண்பர்களை வைத்துக் கொள்ள 2 நண்பர்கள் இருக்கிறார்களே ஆனால், நண்பனை குறித்து நாம் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு, அல்லது என்னுடைய நண்பன் என்று வைத்துக்கொள்ள, என்னுடைய நண்பன் தன்னை எனக்கு வெளிப்படுத்துகிறான், அல்லது நான் என்னுடைய நண்பனுக்கு என்னை குறித்து அவன் இதுவரை தெரியாத காரியத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் என்றால், அதிலிருந்து என்ன நான் எதிர்பார்க்கிறேன்? மிக அடிப்படையானது, அவன் என்னை அறிந்து கொள்ள வேண்டும். நோயிங் காட். சோ தேவன் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், when he takes off the veil, அந்த திரை போன்று இருக்கிற காரியத்தை அவர் விலக்குகிறார் என்றால், எதற்காக? நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். யூ நோ, நமக்கு இந்த வசனம், இந்த கான்செப்ட் நமக்கு நன்றாக தெரியும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவது அல்லது முதல் முறையாக நான் வாசித்தோம்ல, இந்த 2 தெசலோனிக்கேயர்ல வாசித்தது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனை அறியாதவர்கள் நித்திய அழிவுக்கு போவார்கள். So when God reveals, முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது முதல் டியூட்டி, மனிதனுக்கென்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். மனிதனுக்கென்று தேவன் தம்மை வெளிப்படுத்துவதற்காக தான் இவ்வளவு நட்சத்திரங்களையும் இவ்வளவு கோள்களையும் அழகாக உண்டாக்கி விரித்து அளவிட முடியாத தன்னுடைய ஞானத்தை அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். So the duty of man is to know him. விசுவாசிகளாயிருக்கிற நாமும் கூட அருமையானவர்களே, எந்த அளவுக்கு நாம் அவரை அறிகிறோமோ, எந்த அளவுக்கு அவர் எனக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ, இட் வேரிஸ். எனக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிற நிலைமை, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ரொம்ப ஆச்சரியம். 2018க்கு பிறகு ஆண்டவர் என் மேல கிருபையா இன்னும் கொஞ்சம் வெளிப்படுத்தினாரு. அருமையானவர்களே, இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த தேவன் இருளிலே வாசமா இருக்கிறார் என்பதற்கு, அருமையானவர்களே, கடந்த 1.5 வருடங்கள் என்று சொல்லலாம். அப்போ 18 மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான காரி இருளிலே தேவன் என்னை எடுத்து சென்றார். அருமையானவர்களே, இந்த பைபிள் ஸ்டடியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ற உங்களையும் ஒரு சிலர் ஒருவேளை கார் இருளின் அனுபவத்திலே சென்று கொண்டிருக்கலாம். இது அதே பிரின்சிபிள் தான் அருமையானவர்களே. ஆனா இந்த கார் இருளிலே அல்லது ஒரு கடினமான ஒரு பாடுகளின் அனுபவத்திலே தேவன் உங்களை கொண்டு போவாரானால், நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன், இந்த கார் இருளின் அனுபவம் என்பது விவரிக்க முடியாததாக இருந்தது இந்த 18 மாதங்கள். ஆனால் அருமையானவர்களே, ஒரு தேவ பக்தன் ஒரு ஆர்டிக்கிள்ல நான் வாசித்தேன், அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இந்த
தனிப்பட்ட விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட கார் இருளின் அனுபவத்திலே தேவன் கொண்டு செல்கிறார். ஆனால் இந்த கார் இருளின் அனுபவத்திலே தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு செல்லும் போது நம்முடைய ரெஸ்பான்ஸ் 2 விதமாக இருக்கலாம். ஒன்று, அந்த 2 ரெஸ்பான்ஸும் எனக்குள்ள இருந்துச்சு. ஒன்று, அதிக சுபாவத்தின்படி வருகிறது கோபம், எரிச்சல், அல்லது டிப்ரெஷன், அல்லது ஒரு சுய பரிதாபம். இப்படியும் நாம ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஆனால் அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும்போது இந்த தேவனாகிய கர்த்தருடைய அந்த அந்த வெளிப்பாட்டை நாம் அருமையானவர்களே நாம் அல்ல தட்டுகிறோம். ஆனா கொஞ்சம் நம்ம அந்த கோபத்துக்கும், எரிச்சலுக்கும், சுய பரிதாபத்துக்கும், இரிட்டேஷனுக்கும் காரிருளிலே சென்று கொண்டிருக்கிற அந்த வேளையில இந்த காரியங்களிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு இஃப் வி ஃபோக்கஸ் ஆன் காட், ஜபத்தோட கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார்னா அந்த காரிருளிலே தேவனாகிய கர்த்தரை நீங்க அதிக நெருக்கமா பார்க்கலாம். You can see him. So as you grow spiritually, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் வளர 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 இன்னும் அதிக வெளிப்பாட்டை கேட்போம், அதிக வெளிப்பாட்டை கொடுப்பார். ஆனால் இட் could be costly. அது கொஞ்சம் விலைக்கிரயம் செலுத்த வேண்டியதாக இருக்கலாம். அருமையானவர்களே, சங்கீதம் 23 நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் கர்த்தர் என்று 2 அதுல சொல்லுகிற அந்த வெர்பை பாருங்க. அவர் என்று சொல்லுகிறான், கர்த்தர் என்று கர்த்தரை பற்றி பேசுகிறான். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில கொண்டு போய் விடுகிறார் என்று அவர் கர்த்தர் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் திடீரென்று 3வது வசனம் என்று நினைக்கிறேன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். பாருங்க, அங்க அந்த கிராமர் மாறுது. தேவரீர் என்று தேவனை செகண்ட் பர்சனாக நீர் என்று சொல்லுகிறான். அதுவரையிலும் அவர் கர்த்தர் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் இங்கே அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே செல்லும் போது கர்த்தர் அவனோடு கூட நெருங்கி இருக்கிறதை அவன் உணர்ந்தபடினாலே தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீ சென்று கொண்டிருக்கிற பாதை ஒருவேளை இப்படிப்பட்ட மரண இருள் போன்ற காரிருள் போன்ற ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவமாக இருக்கலாம். ஆனா எதுக்கு தெரியுமா? தன்னை வெளிப்படுத்தும்படியாக, பர்சனலா, ஜெனரலாக படைக்கப்பட்டவைகளினாலே மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிற ஆண்டவர், வெளிப்படுத்துகிற ஆண்டவர். God always wants to reveal more and more and more to you. அதனாலதான் அதை நான் சொல்லி முடிக்கிறேன். நான் அதை விவரமா வாசிக்கணும்னு சொல்லி நினைத்தேன். ஆனா அருமையானவர்களே, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 4 முதல் 11வது வசனம் வரையிலும் நமக்கு நன்றாக தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்திலே நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலே, நீர் இயேசுவை அறியவில்லையா? இயேசு தம்மை உமக்கு வெளிப்படுத்தவில்லையா? தமஸ்குவுக்கு போகிற அந்த சாலையிலே அவர் மகா ஒளியாய் பிரகாசித்தபடியினாலே உம்முடைய கண் குருடாகி போனதே, அப்படி நீர் இயேசுவை கண்டீரே. அதற்கு பின்பு தொடர்ந்து நீர் அரேபியாவிலே சென்று அங்கே பல நாட்கள், பல மாதங்கள் தரித்திருந்து சுவிசேஷத்தை இயேசு தாமே உமக்கு ஒரு விசேஷ வெளிப்பாட்டை கொடுத்து வெளிப்படுத்தினாரே. அங்கே தேவனாகிய கர்த்தர் அல்லது இயேசு தம்மை உமக்கு வெளிப்படுத்தினாரே, இயேசுவின் மகிமையை கண்டீரே. பிலிப்பியர் வாசிக்கலாமா? அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம முடிப்போம். அருமையானவர்களே, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 4 இலிருந்து
ஒரு சில வசனங்கள் நமக்கு நன்றாக தெரிந்ததுதான். ஆனாலும் அருமையானவர்களே, இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை அவர் எழுதும்போது நமக்கு தெரியும், தன்னுடைய ஊழியத்தினுடைய அந்த அந்த மகா மகிமை பொருந்திய அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் எல்லாவற்றையும் எழுதி முடித்து அவர் அந்த அந்த ரோம சிறைச்சாலையிலே இருக்கும்போது தன்னுடைய மரணம் நெருங்கி கொண்டிருக்கிற அந்த வேளையிலே, அப்போ அதற்கு முன்னே தேவனுடைய மகிமையிலே அவ்வளோ வாசமா இருந்தவன், அல்லது இயேசுவனுடைய மகிமையை கண்டவன், அவனுடைய ஆக்கிரகத்தை பாருங்கள். இப்பொழுது 4வது வசனத்தை விட்டு விடுகிறேன், 5ஐ விட்டு விடுகிறேன், 6ஐ விட்டு விடுகிறேன். 7வது வசனம், ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, in order to have the excellencies of the knowledge of God, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அந்த நாலேஜினுடைய எக்ஸலன்ஸ்க்காக, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். முதல்ல நான் இயேசுவை கண்டபோது, அல்லது தமஸ்கு சாலையிலே அந்த மகா மகிமையான ஒளியை கண்டபோது எல்லாத்தையும் நான் விட வேண்டியது ஆயிடுச்சு. அதுதான் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அதாவது முதல்ல எனக்கு லாபமாயிருந்த எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணினேன் அப்படின்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாரு. முதல்ல நான் இயேசுவினுடைய மகிமையை கண்டபோது எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். இப்போ நான் இன்னும் அறிய அவர் தம்முடைய மகிமையை இன்னுமாய் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்த எனக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும் நஷ்டமாக, குப்பையாக எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். I continue every day. அருமையானவர்களே, Jesus wants to reveal himself, his glory more and more to you. இன்றைக்கு அநேகர் அங்கத்தினர்களா இருக்கிற அந்த நியூ கம்ல அந்த போட்டிருந்த போஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த புஸ்தகம் சீயிங் அண்ட் சேவரிங் த க்ளோரி ஆஃப் காட். அதுல நீங்க என்ன படிக்க போறீங்கன்னா, த க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட். என்னுடைய இந்த 18 மாத கால அந்த இருண்ட வாழ்க்கையிலே முதலாவது ஆண்டவர் என்ன அந்த புஸ்தகத்துக்கு நேராக தான் பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப அழகா வெளிப்படுத்தி கிறிஸ்துவனுடைய மகிமைய அங்க காண ஆண்டவர் கிருபை செய்தார். ஸோ அந்த போஸ்டை நான் பார்த்ததுல இருந்து என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வேண்டுகோள், அருமையான நீங்க எல்லாருமே, நாம் எல்லாருமே இன்னும் இந்த புஸ்தகத்தை நீங்க வேதத்தை திறந்து வச்சு இதை படிக்க என்னுடைய ஜபம் எல்லாம், உங்களுடைய ஜபமும் அதுதான். இந்த கிறிஸ்துவனுடைய மகிமை, அந்த the glory of the gospel, glory of the Christ, நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அந்த விசுவாச நாயகனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை என்னன்னு சொல்லி சாப்டர் பை சாப்டர் நீங்க படிக்கும்போது அந்த கண்கள் இன்னும் திறக்கட்டும். அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த கிறிஸ்துவின் மகிமை புதுசா நமக்கு தெரிய இன்னும் வெளிப்படுத்துவார். நம்ம அதுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கும்போது இன்னும் வெளிப்படுத்துவார். அண்ட் நம்மை மேற்கொள்ள உலகம் நம்மை மேற்கொள்ள முடியாது, பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. பாவத்தை காட்டுகிற அந்த சாத்தான் கொண்டு வருகிற பாவத்தினுடைய மகிமை நமக்கு குப்பையா தெரியும், அற்பமா தெரியும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட மகிமையிலே, அல்லது அவர் வெளிப்படுத்துகிற அவருடைய வெளிப்படுத்தல் நமக்கு கிடைக்கும் போது அதை சரியாய் ஹேண்டில் பண்ண கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஓர் இளங்கோ. தேங்க்ஸ் அங்கிள். ஓகே, இந்த நாளிலும் தேவன் தம்மை குறித்து எவ்விதமாய் வெளிப்படுத்துகிறார். விசேஷமாய் உண்டாக்கப்பட்டவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தம்மை வெளிப்படுத்துகிற தேவனானவர். ஸோ அந்த நேச்சுரல் ரெவலேஷன்
மற்றும் கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பர்ஃபெக்ட் ரெவலேஷன், ஸ்பெஷல் ரெவலேஷன், பர்ஃபெக்ட் ரெவலேஷன் இவைகளை குறித்து தேவன் நம்மோடு கூட பேசினார். இந்த நாளிலே கூட இந்த கிறிஸ்துவிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறவைகளை நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும்படிக்கு தேவன் தொடர்ந்து நமக்கு கிருபை செய்யும்படிக்கு பிரதர் ஒரே நிமிஷம், கிப்சன் பிரதர் கிப்சன் லைனில் இருக்கீங்களா? ஓகே, பிரதர் கிப்சன் காணோம். ஓகே ஓகே, ஜாஷுவா ப்ரேயர் பண்ணுங்களேன். ஜாஷுவா, ஹலோ. பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே, கிருபை உள்ளவரே, மட்டும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளில் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களின் மூலியமாக ஆண்டவரே உம்முடைய அந்த ஸ்பெஷல் ரெவலேஷனை ஆண்டவரே உம்முடைய ஸ்கிரிப்சர் மூலியமாக ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி காண்பித்த உம்முடைய மகா பெரிதான கிருபைக்காக இறக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவரீர் ஆண்டவரே எவ்வளவு பெரிதான தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, தேவனை ஒருவனும் ஒரு நாளும் கண்டதில்லை. ஆண்டவரே கிறிஸ்துவே தன்னை வெளிப்படுத்தினார், அவரை வெளிப்படுத்தினார் என்று நாங்கள் ஆண்டவரே பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த பெர்ஃபெக்ட் ரெவலேஷனை ஆண்டவரே உம்முடைய குமாரன் மூலியமாக கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆண்டவரை உம்மை வெளிப்படுத்தி கொண்டு வருகிற கிருபைகளுக்காக, உம்முடைய வேத வாக்கியங்களின் மூலியமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக கர்த்தர் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவரே ஆண்டவரே, இந்த ஆண்டவரே வெளிப்படுத்துகிற இந்த காரியம், தேவனை குறித்து வெளிப்படுத்துகிற காரியம் ஆண்டவரே தேவன் யார், அவருடைய மகத்துவங்கள், அவருடைய மகிமை ஆண்டவரே நீர் எழுதி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே அவைகளை குறித்து நாங்கள் அக்கௌண்டபிளாக இருக்க, நாங்கள் ஆண்டவரே நன்றியுள்ளவர்களாக இருக்க, நாங்கள் ஆண்டவரே உமக்கு மகிமையை செலுத்துகிறவர்களாக இருக்க, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அந்த சிந்தையுள்ளவர்களாக இருக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ராஜா. எங்களுடைய எந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் ஆண்டவரே நாங்கள் முறுமுறுப்போடோ கசப்போடோ ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வீண் பெருமையோடோ ஆண்டவரே சுய மகிமையோடோ ஒரு நாளும் நாங்கள் செயல்படாதபடிக்கு கர்த்தாவை உமக்கு நன்றியுள்ளவர்களாகவும் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவுக்கு நேராக எங்களை நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே எங்களை நீர் தொடர்ந்து நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். உடைய கிருபை எங்களுக்கு அதிகமாக தர வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே இந்த பூமியிலே ஆண்டவரே கர்த்தாவே யோவான் 17:3 சொல்லுகிறபடி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே இந்த பூமியிலேயும் நித்தியமாக உண்மை அறிகிற அறிவிலே வளருகிற, உண்மை அறிகிற அறிவிலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பெருகுகிற அந்த காரியம் எங்களோட வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் அப்பா. ஆண்டவரே அதை அறிந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே அதற்கேற்ற ரெஸ்பான்ஸ் ஆண்டவரே கர்த்தாவே எங்களிடலே உண்டாக கர்த்தாவே கிருபை பாராட்டுவீராக ராஜா. ஆண்டவரே எங்களிலே அந்த காரியங்கள் ஆண்டவரே ஏதோ அறிவை பெருக்குகிறதாக மாத்திரம் இராதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய சுபாவத்திலே ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே தன்மையிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக, கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக, ஆண்டவரே ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக, ஆண்டவரே கிறிஸ்துவை ஆண்டவரே கர்த்தாவே இந்த பூமியிலே ஆண்டவரே கர்த்தாவே காண்பிக்கிறவர்களாக, ஒருவருக்கொருவர் அன்பாய் இருப்பதினாலே நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று ஆண்டவரே மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கிறபடி தேவரீர் ஆண்டவரே அந்த வாழ்க்கைகளிலே ஆண்டவரே பரிபூர்ணமாக ஆண்டவரே நடைபெற கர்த்தாவே கிருபை அளிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீர் உம்மை வெளிப்படுத்தி தர வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தை ஆண்டவரே இனிமேலும் ஆண்டவரே நாங்கள் அசதியாக அணுகாதபடி ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாட்கள் மிக குறுகியது ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆண்டவரே பிரஷியஸான ஆண்டவரே இந்த ஸ்பெஷல் ரெவலேஷன், இந்த ஸ்கிரிப்சர் ரெவலேஷன் ஆண்டவரே அதனுடைய மகத்துவத்தை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒரு நாளும் அதை குறித்து நாங்கள் ஆண்டவரே அசட்டை செய்யாதபடிக்கு ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே பிரஷியஸானது எங்களுக்கு ஆண்டவரே இதை கொடுத்தது. இந்த உலகத்துல 750 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஒரு சிலராக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே தகப்பனே. ஆண்டவரே அதை குறித்து நன்றி உள்ளவர்களாக நாங்கள் ஆண்டவரே பயபக்தியோடு கூட ஆண்டவரே உம்முடைய வேதத்தை அணுக கர்த்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் மீட்பர், எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே.